ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கண்மணி பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை கண்மணி போல் பாதுகாத்து வர்றார். அதனால தான் கண்மணி பிள்ளைகள்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லிக்கிறார். இந்த நாள்லையும் நம்ம ஒரு வசனத்தை தியானிப்போம். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 13:34. எருசலேமை பார்த்து ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து இந்த வேத வசனத்தை பேசி கொண்டிருக்கிறார். நம்ம கோழிகளை பார்த்துருப்போம். அதற்கு தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால், இது பருந்தோ அல்லது ஏதாவது பறவைகளுடைய சத்தம், அதுக்கு பயப்படக்கூடிய சத்தங்கள் அப்படி வருது அப்படின்னு சொன்னால், அதுக்கு எங்கே இற சாப்பிட்டுட்டு இருந்தாலும் குடுகுடுன்னு ஓடி போய் தன்னுடைய தாயோட செட்டைகளுக்குள்ள அதை மூடிக்கிறோம். தாய் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை, சின்ன பறவை தான். ஒருவேளை அந்த கோழியை கூட யாரும் தூக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அந்த கோழி குஞ்சுகள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், தன்னுடைய தாயை நம்புது. நம்ம தாயோட செட்டைக்கு அடியில் நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பாதுகாப்பு இருக்குது, எந்த ஆபத்து நமக்கு வராது, யாரும் நம்மளை தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழி குஞ்சுகள் தன்னுடைய அம்மாவை நம்புது. அதே போல தான் ஏசப்பா இந்த வசனத்தில் சொல்கிறாரு, நான் கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ தரம் உன்னை கூட்டி சேர்த்துக்கொள்ள ஆசையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை நம்ம ஒரு கதையை கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு காட்டில் பயங்கரமான தீ விபத்து. அங்கே நிறைய பறவைகள், மிருகங்கள் எல்லாமே சேதமாகிக்கிட்டே இருக்குது. நிறைய அழிஞ்சிட்டு, மரங்கள்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அப்போ அதில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த காடு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக இராணுவ வீரர்கள் போகும்போது அங்கே அவங்க பார்த்த ஒரு காட்சி அவங்கள ரொம்பவே கண்ணீர் வடிக்க வச்சிச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா, அங்கே இருந்த ஒரு காட்டுக்கோழி தன்னுடைய குட்டி குஞ்சுகளை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய செட்டைகள் மறைவில் அந்த கோழி குஞ்சுகளை வச்சுட்டு அது தன்னுடைய செட்டைகளால் மூடி இருந்திருக்குது. தீ பிடிச்சி அந்த கோழி இறந்து போயிடுச்சு. அப்போ அந்த கோழி தன்னுடைய சிறகுகளை விரிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க கம்பை வச்சு இப்படி நவட்டி பார்த்துருக்காங்க. அதுக்குள்ள நிறைய கோழி குஞ்சுகள் இருந்திருக்கு. அதை பார்த்தோன்னே அவங்களுடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த கோழி தன்னுடைய உயிரை கூட தியாகம் பண்ணி தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இராணுவ வீரர்கள் கண்ணீர் வடிச்சாங்களாம். இதே போல தான் இயேசு கிறிஸ்துவும் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்குறாரு, நான் உன் சின்ன பிள்ளையில நீ என்னை தேடினியே, நீ எனக்கு முதலிடம் கொடுத்தியே, நீ என்னை ரொம்ப நேசிச்சியே, ஆனால் இந்த வாலிப நாட்களில் வந்த பிறகு நீ என்னை விட்டு எவ்வளோ தூரம் போயிட்ட, ஆனால் உன்னை எத்தனை தடவை சேர்த்து கொள்ளணும்னு சொல்லிட்டு நான் ஆசையாக காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா, நான் சின்ன பிள்ளையில நல்லா தான் இருந்தேன், ஆனால் இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பல பாவங்களை செஞ்சுட்டேன், அவர் என்னை சேர்த்து கொள்ளக்கூடிய இடத்துல நான் இல்லை, என்னால் அந்த பாவத்தை விட்டு வெளியில் வர முடியலை, நான் என்ன முயற்சி பண்ணாலும் என்னால் முடியலைன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? நீங்கள் எப்பேற்பட்ட பாவம் செஞ்சாலும், எவ்வளோ தூரம் நீங்கள் போயிருந்தாலும், நீங்கள் நொறுங்குண்டு இருதயத்தோட இயேசு கிறிஸ்துட்ட வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் உங்களை சேர்த்துக்கொள்வதற்கு மனதுள்ளவனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு தேவையான எல்லாத்தையும், இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸோட மனவேதனை என்ன தெரியுமா, அவங்க தன்னுடைய பிள்ளைங்கள் கேட்குறது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. ஆனால் நம்ம தாயை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. தகப்பனை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. அவங்கள மனவேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அவங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செஞ்சு கொண்டே இருக்கிறோம். அவங்களுடைய இருதயமும் அவ்வளோ நொறுங்குண்ட இருதயமா, கண்ணீர் சிந்தக்கூடிய பேரண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க. உங்களை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் கேட்குறார், உங்கள் பெற்ற தகப்பனும் தாயும் கண்ணீர் வடிக்கிறாங்க. அதை விட நம்முடைய பரம தகப்பன் நம்மளை ஒரு திட்டத்தோட, ஒரு நோக்கத்தோட, இந்த பிள்ளை எனக்காக வாழ்வா, எனக்கு சாட்சியாக இருப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த உலகத்தில் நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனால் உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இந்த வாலிப வயது வரை நடத்தி வந்தார். ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போய் அவரை வேண்டான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரி, இந்த நாள்ல நீ உன்னுடைய இருதயத்தை நீ ஏசப்பாவுக்கு கொடுப்ப அப்படின்னு சொன்னா அவர் உன்னை சேர்த்து கொள்வதற்கு மனதுள்ளவராக இருக்கிறார். பாருங்களேன், ஒரு ஏக்கமுள்ள தகப்பனாய், என் பிள்ளை எப்போ என்கிட்ட வரமாட்டா, நான் எத்தனை தடவை மனதாக இருந்தேன் இவளை சேர்த்து கொள்றதுக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இரக்கமுள்ள தகப்பனாய் தன்னுடைய கைகளை ஆண்டவர் இருதயம் நொறுங்குண்டவராய் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் இருதயத்தை நீங்க ஏசப்பாவுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு வருகிற ஆபத்துகள், உங்களுக்கு வருகிற கஷ்டங்கள், உங்களுக்கு இருக்கிற எதிர்காலங்கள், உங்கள் தேவைகளாக இருக்கலாம் அல்லது உங்கள் எதிர்கால வாழ்க்கை துணையாக இருக்கலாம், எல்லாவற்றையும் நீங்கள் அவங்க ஏசப்பாவோட செட்டைகளின் மறைவில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவரை தாண்டி
அவர் இல்லாமல் உங்களுக்கு எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஆபத்து வந்தாலும் அவரை தாண்டி தான் உங்களுக்கு வரப்போகுது. அந்த ஆபத்துலேருந்து உங்களை மூடி மறைத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் தன்னுடைய செட்டைகள்னால் உங்களை மூடிக்கொள்வதற்கு ஆவலுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு எதிர்காலத்தில் ஆண்டவர் உங்களை வழிநடத்தி செல்வதற்கு, உங்களுக்கு ஆலோசனை தருவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 91:1 வாசிக்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். பாருங்களேன், சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை தெரிந்தெடுத்து உங்களை பேர் சொல்லி அழைத்து உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். என் பிள்ளை என்கிட்ட வராதான்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல ஆண்டுடைய சமூகத்துல உங்களை அர்ப்பணிப்பீங்க அப்படின்னு சொன்னா அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை வழிநடத்துவதற்கு அவர் ஆயத்தமுள்ள தேவனாயிருக்கிறார். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசப்பா, நீ தந்த இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் மறைவில் சேர்த்து கொள்ளும் வண்ணமாய் எத்தனையோ தரம் சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன் என்று சொல்லி நீங்க சொல்றீங்களே இயேசப்பா. ஆமேனப்பா, நீங்க எங்களை சேர்த்துக்கொள்ள ஆவலாயிருந்தோம் ஆண்டவரே. இந்த வாலிப நாட்கள்ல உம்மை விட்டு தூரமாய் போய் திரும்பி வர மனதில்லாதவர்களாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த நேரத்துல தொடுவீராக என்று கூட ஜெபிக்கிறோம். உமது செட்டைகளின் மறைவில் அவர்கள் வருவதற்கு நீங்க உதவி செய்யுங்க இயேசப்பா. உமது அடைக்கலத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க சுவாமி. சர்வ வல்லவருடைய நிழலில் அவர்கள் வருவதற்கு என் தேவனாய் கர்த்தர் நீங்க இரக்கம் பாராட்டுவீராக என்று கூட ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டு சுவாமி. நீங்க அவர்களை தொட்டு ஆசீர்வதிங்க, கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.